இன்றைய வானிலை தகவல். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. 9ஆம் தேதி காலை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து 10ஆம் தேதி காலை 5:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதே பகுதிகளில் போர்ட் பிளாகரில் இருந்து சுமார் 530 கிலோமீட்டர் தென்மேற்கே நிலை கொண்டுள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று படிப்படியாக வலுப்பெற்று 11ஆம் தேதி காலை தீவிர புயலாகவும் நள்ளிரவு வாக்கில் மிக தீவிர புயலாகவும் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை. அதன் பிறகு வடகிழக்கு திசையில் திரும்பி நகர்ந்து 13ஆம் தேதி முதல் சற்றே வலு குறையக்கூடும். 14ஆம் தேதி காலை தென்கிழக்கு வங்கதேசம் மற்றும் வடக்கு மியான்மர் கடற்கரையை கடக்கக்கூடும். புயல் கரையை கடக்கும் போது காற்றின் வேகம் மணிக்கு 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 130 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். 13ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசேல கரியம் ஏற்படுத்தலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் அளவில் ஒட்டியே இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அந்தமான் கடற்பகுதிகளில் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 10ஆம் தேதி சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் நிலவுகிறது. மாலை முதல் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11ஆம் தேதி காலை முதல் காற்றின் வேகம் மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12ஆம் தேதி அன்று மணிக்கு 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 140 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து 13ஆம் தேதி அன்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் தென்மேற்கு வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல் ஒட்டிய பகுதிகளில் 10ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் 10ஆம் தேதி சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11ஆம் தேதி காலை முதல் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மாலை முதல் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 120 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12ஆம் தேதி மாலை முதல் மணிக்கு 130 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 150 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13ஆம் தேதி அன்று மணிக்கு 140 முதல் 150 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 160 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து
14ஆம் தேதி அன்று மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 120 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் 10ஆம் தேதி அன்று சூறாவளி காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11ஆம் தேதி அன்று மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 100 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12ஆம் தேதி அன்று மணிக்கு 110 முதல் 120 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து 13ஆம் தேதியன்று மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையக்கூடும். வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் 12ஆம் தேதி அன்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு வேகம் படிப்படியாக உயர்ந்து 13ஆம் தேதி அன்று காலை மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மாலை முதல் 14ஆம் தேதி அன்று காலை வரை மணிக்கு 130 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 130 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை சேலத்தில் 39.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரம் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 20ஆம் ஆண்டில் பதிவான மழையளவு கன்னியாகுமரி மாவட்டம் சுழறக்கோடு 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, நீலகிரி மாவட்டம் கிளான்மார்கன், ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம், தேனி மாவட்டம் தேக்கடி, தென்காசி மாவட்டம் அடவிடையனார் கோவில் அணை தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், நீலகிரி மாவட்டம் பாலமோர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி, நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், கடலூர் மாவட்டம் விருசாசலம் KVK AWS, விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் AWS, தென்காசி மாவட்டம் ஆயன்குடி, திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கம், கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறை 6 தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், கன்னியாகுமரி மாவட்டம் ஆனைக்கிடங்கு, திருநெல்வேலி, தேனி மாவட்டம் பெரியார், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம், திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு அணை, நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், கிருஷ்ணகிரி மாவட்டம் முக்கடல் அணை, மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி, தேனி மாவட்டம் சண்முக நதி, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர், திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநெரி தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி, நீலகிரி மாவட்டம் எமரலாடு, தேனி மாவட்டம் கூடலூர், திருச்சி மாவட்டம் திருச்சி டவுன், தேனி மாவட்டம் உத்தமபாளையம், நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம், நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி, கரூர் மாவட்டம் பாலவிடுதி, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, நீலகிரி மாவட்டம் பாரியூட், நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட், திருச்சி மாவட்டம் பர்லியார், திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, நீலகிரி மாவட்டம் தேவாலா, நீலகிரி மாவட்டம் கல்லட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை, நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் TNAU கோயம்புத்தூர், திருச்சி மாவட்டம் முசிறி தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் திரைப்படத்தை ஷேர் செய்யுங்கள்.